வன்னியரசு 4 பேர் பேசியதையும் கேட்டீங்க. அவர் சுப்பிரமணியம் ஒன்று சொல்கிறார், அதாவது திமுக ஒரு அஜெண்டா செட் பண்ணுது, கூட்டணி கட்சிகளும் அந்த அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுது, இங்க இருக்கக்கூடிய தவறுகளை மறைக்க இந்த அஜெண்டாவை அவங்க செட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கை என்கிற பேரில் வந்து இந்தி திணிப்பு, இந்த இந்தி திணிப்பு அது இந்தி தான் திணிப்பா அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லை அவங்க கேட்குறாங்க. இல்லை அவங்க கேட்குறாங்க. அதற்கான நிறையா தரவுகள் நம்ம வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கிறோம். நீங்கள் எவ்வளவு சமஸ்கிருதத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க, இந்திக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கீங்க, என்ன மாதிரியான செயல் திட்டங்கள் இருக்குது, எங்கெங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து கேட்குறோம். அதுக்கு யாருமே இதுவரை பதில் சொன்னதில்லை. அப்போ அது தொடர்பான பிரச்சனை இருக்குது. இது வந்து திமுகவுக்கான பிரச்சனை மட்டுமல்ல, இது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இல்லை, தென்னிந்தியாவுக்கான பிரச்சனையாக நம்ம வந்து சொல்லலாம். அதே போல் வந்து நீங்கள் வந்து நிதி தொடர்பான இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளவு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு நிதி கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த சமக்ரா சிக்ஷா திட்டத்தில் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி வந்து முதல்ல 60% வந்து ஒன்றிய அரசு கொடுக்கணும், நாங்கள் 40% கொடுக்கணும். அந்த 60% வந்து 2024 ஒதுக்கப்பட்ட நிதி வந்து 3586 கோடி. அதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய 60% நிதி வந்து 2152 கோடி ரூபா நீங்கள் தரணும். அந்த 2152 கோடி கொடுத்தாதான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு இருக்க அரசு பள்ளிகளில் மொத்தம் வந்து 43,94,906 மாணவர்கள், 2,26,817 ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும். இவர்களுக்கான வந்து நீங்கள் வந்து அவர்களை இந்த கல்வி தொடர்பாக அந்த மாணவர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வந்து பிரதமருக்கு ஒன்றிய தலைமை அமைச்சர்கள் இந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்போ இது ஒரு நிதி பிரச்சனை இருக்குது. மூணாவது வந்து இந்த தொகுதி மறுவரை, இது எல்லாமே வந்து திமுகவுக்கான பிரச்சனையா? இது நான் கேட்குறேன் மரியாதைக்குரிய சுப்பிரமணியம் அவர்களுக்கு, இது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை இல்லையா? ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனை இல்லையா? இது என்னன்னா இப்போ தொகுதி மறுவரையறை பண்ணுறேன்னு சொன்னாங்க, திமுக ஏன் இந்த பிரச்சனையை முன்னெடுத்து இல்லை? எதுக்காக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 39 தொகுதி வந்து குறையாது அப்படின்னு ஏன் சொல்லணும்? தொகுதி மறுவரையறை இருக்குது அப்படிங்கிறத வந்து 2003 மோடியே சொல்கிறாரு. இப்போ வந்து அதை நோக்கி தானே போகிறாங்க. அதை இல்லை அப்படிங்கிறது எங்கே அவங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க? இல்லைங்கிறது எங்கே சொல்கிறாங்க? எதுக்காக 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையை உருவாக்கி புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்கினாங்க? இதெல்லாம் எது? இந்த செயல் திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? இல்லைன்னு சொல்கிறாங்க. எதுக்கு வந்து நீங்கள் புதிய நாடாளுமன்றத்தில் 888 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இருக்கையை நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? இது எல்லாமே ஒரு கேள்வி. இப்போ இவர் சொல்கிறது என்னென்னா, இது திமுக வேர்சஸ் வந்து பிஜேபி இல்லை, இது நீண்ட காலமாக வந்து தமிழ்நாட்டுக்கு அல்லது தென்னிந்தியாவுக்குமான ஒரு ஒன்றிய அரசுக்குமான பிரச்சனை இது இருந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இப்போ சொல்லலை. இது வந்து நம்ம வந்து இவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது, அமித்ஷாவுடைய மனநிலை என்ன, மோடியினுடைய மனநிலை என்ன, தர்மேந்திர பிரதானுடைய மனநிலை என்ன, வடக்கில் இருப்பவர்கள் எதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து மொழிவாரி மாநிலங்கள் பற்றி அந்த நூலில் வந்து தொகுப்பு வந்து 5 அவர் சொல்கிறாரு, வடக்கு மென்மேலும் வலுப்படும் போது, தெற்கு படிப்படியாக சிதைவரும் போது, இந்திய அரசியலில் வடக்கு தொடர்ந்து தனது பாரபட்ச செல்வாக்கை அதிகாரத்தை பெருமளவில் பிரயோகிக்க முற்படும் பொழுது இந்த வெறுப்பு பகைமையாக துவேஷமாக மாறலாம். ஒரு மாநிலம் மத்தியில் இவ்வளவு மிதமிஞ்சிய அளவுக்கு அதிகமான செல்வாக்கு செலுத்த அனுமதிப்பது அபாயகரமான விஷயமாகும். இதை சொல்லிட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு, வடக்கின் ஆதிக்கத்தை தெற்கு எப்படி பொறுத்து கொண்டிருக்க முடியும்? வடக்கிலிருந்து பிரிந்து செல்வதற்கு, அதன் உறவை துண்டித்து கொள்வதற்கு தெற்கு விரும்புகிறது என்பதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. இது எப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் காரணங்கள் இது வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து தெற்கு இல்லை, நீங்கள் வந்து அவர் வந்து அந்த சைடில் தான் இருக்கிறாரு. ஆனால் நான் சொல்கிறேன், இது வந்து சுப்பிரமணியன் போன்றவர்கள், இங்கே இருக்கிற அண்ணாமலை போன்றவர்கள், இல்லை தமிழிசை போன்றவர்கள் எல்லாருமே இந்த சித்தாந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அங்கே இருந்தாலும் தெற்கினுடைய சித்தாந்தம், சமூக நீதியினுடைய சித்தாந்தம், இந்த இடதுசாரியுடைய சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, வடக்கில் இருப்பவர்கள் தெற்கில் இருப்பவர்கள் அப்படிங்கிறது இல்லை, தாண்டி இது என்ன மாதிரியான இடத்துக்கு நகரும் அப்படிங்கிறது ஆபத்து. அண்ணாமலையோ டாக்டர் தமிழிசையோ உங்க சித்தாந்தத்தை ஏத்துக்கணும்னு இல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு உரிமை சார்ந்த அவங்க பார்வையில ஒரு சித்தாந்தம் அவர்களுக்கு இல்ல, அதைத்தான் சொல்றாரு. அதுதான் சொல்றேன், இது எல்லாமே வந்து இது ஆதிக்கத்துக்கான சித்தாந்தம். இது வந்து இந்தியாவை இந்து ராஷ்டிரத்துக்கு மாற்றுவதற்கான சித்தாந்தம். இந்து ராஷ்டிரம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வந்து சாவர்கருடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் முயற்சி பண்றாங்க. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் சுப்பிரமணியனா இருக்கிறாங்க, அண்ணாமலையா இருக்காங்க. அது அவர்களுடைய இது. நான் அதுக்குள்ள நம்ம வந்து போகல. ஆனால்
தமிழ்நாட்டை அவமதிக்கிறாரு, பிரதான் வந்து இப்படி அவமதிக்கிறாரு அப்படின்னா அதை திமுகவுக்கு பக்கம் தள்ளி விடுறது எப்படி வந்து இது ஒரு கோழைத்தனம் இல்லையா இது? அதனால தான் அவர் வந்து இதை ஏற்றுக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து அவர் மன்னிப்பு கேட்குறாரு பிரதான். எப்படி அந்த அந்த கருத்திலே ஒன்று பொய் சொல்கிறாரு அவர், திரும்ப அதில் ஒரு பொய் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குது, கன்னடம், தெலுங்கு, மலையாளம்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்கிறாரு. எல்லையோர பகுதியில் நீங்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிறவங்க கற்றுக்குறாங்க, யார் எத்தனை மொழினாலும் கற்றுக்கிறலாம், யாரும் கற்றுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலையே. இங்கே இந்தி பிரச்சார சபா பாதுகாப்பாக தானே இருக்குது, நாங்கள் போய் அடித்து அதை வந்து இந்தி பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமா? டெல்லியில் வந்து நீங்கள் வந்து தமிழ் பிரச்சார சபா இருக்கா? உத்தரப்பிரதேசத்தில் இருக்கா? மகாராஷ்டிராவில் இருக்கா? எங்கே இருக்குது? ஒருவேளை அங்கெல்லாம் தமிழுக்கான பரப்புரைக்கோ அல்லது தமிழை கற்றுக் கொடுப்பதற்கான இப்படியான ஒரு மையம் இருந்தால், தமிழ் வளர்ச்சிக்கான அல்லது தமிழ் கற்றல் மையங்கள் இருந்தா இங்க மும்மொழி கொள்கையை ஆதரிப்பீங்க? இல்லை, அப்படி இல்லை. அது நீங்கள் வந்து அங்கே வந்து விரும்புகிறது தானே சொல்கிறோம். நீங்கள் அதுக்கான முன்னேற்பாடுகள், அதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் எங்கே செஞ்சுருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. இது வந்து ஒரு நிபந்தனை இல்லை. இது வந்து ஏற்கனவே தமிழ்நாடு கடந்த 75 ஆண்டுகளாக ஒரு இருமொழி கொள்கையை வந்து ஏற்றுக்கொண்டு வளர்ச்சியில் இருக்குது. இந்த இருமொழி கொள்கை மூலமாக வந்து தமிழ்நாடு வந்து பின்னடைவை சந்திச்சிருக்கு, மிக மோசமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம். ஆனால் நீங்கள் நீட்டை எது கொண்டு வந்தீங்க? ஏற்கனவே கட்டமைக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் இங்கே வளமையாக இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு தான் இங்கே நீட்டை கொண்டு வந்தீங்க. அப்போ இங்கே வந்து தான் நீங்கள் படிக்கிறீங்க. நீங்கள் எல்லா மருத்துவக் கல்லூரிகளில் தொழிற்கல்வியில் பிஇ படிக்கிறவங்க எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சர்வே எடுங்க, எவ்வளோ வடக்குலேருந்து வந்த மாணவர்கள் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு நான் இப்போயே நம்ம பேசலாம். அப்போ வந்து இங்கே வலிமையாக இருக்குது, கட்டமைப்பு இங்கே வலிமையாக இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க. அது நம்ம வந்து தவறு சொல்ல, வர்றாங்க, படிக்கிறாங்க, கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத சேர்த்து தான் இதை பண்ணுறோம். அப்போ நீங்கள் வந்து மும்மொழி கொள்கையை படித்தா தான் நீங்கள் வந்து வலிமையாவீங்க, வளமையாவீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஏற்புடையதல்ல. அப்போ இவர்களுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, தேசிய கல்விக் கொள்கை மூலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்தியை தான் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க, சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வரீங்க, நம்ம வந்து ஆதாரப்பூர்வமாக சொல்கிறோம். ஆனால் அதுக்கு வந்து எந்த பதிலும் அவங்ககிட்ட இல்லை. நாங்கள் வந்து பொதுவாக சொல்கிறோம் இந்திய மொழிகள் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்கிறோம். அப்படின்னா இந்திய மொழிகள் நீங்கள் எதை வந்து கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறோம். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு 2 மொழி தான், 3வது மொழியை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறத ஏற்கனவே எடுத்த கொள்கை முடிவு. செல்வம் நேரம் தரேன் உங்களுக்கு. இந்த கொள்கை முடிவை தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு பாஜகவை சேர்ந்த அல்லது வந்து மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் நீங்கள் மீண்டும் வந்து இந்தியை கொண்டு வருவதற்கு ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறீங்க, நான் 1 லட்சம் பேரை நான் திரட்டுறேன், 1 கோடி பேரை கொண்டு வரேன், மிட்டாய் கொடுத்து பசங்களுக்கு பூரா வந்து கையெழுத்து வாங்கிட்டு போய் நீங்கள் அனுப்புறது, இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை இல்லையா? தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? நீங்கள் உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு உண்மையாக வந்து அண்ணாமலை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் வளரனா வளருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? நீங்கள் வந்து 2000 மத்திய அரசு ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறீங்களா தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி? இல்லை, அதை தான் கேட்குறோம்ல. நீங்கள் வந்து இப்போ இந்த கடிதத்தில் வந்து முதலமைச்சர் வந்து கடந்த வந்து பாருங்களேன் 27/9/2024 எழுதின கடிதம், 27ஆம் தேதி எழுதின கடிதத்தில் அவர் வந்து 3 விஷயங்களை சொல்கிறார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி, பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி, அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிதி, தமிழக மீனவர்கள் பிரச்சனை நிரந்தர தீர்வு, 3 கடிதங்கள் இருக்கிறாரு. என்ன தீர்த்துட்டாங்க? என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஒன்றிய அரசு வந்திருக்கு, நாங்கள் தான் வலிமையான அரசு, எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? இந்த இருக்கிற இலங்கை நாட்டிலேருந்து மீனவர்கள் வந்து கடத்தப்படுறாங்க, தமிழ்நாட்டு மீனவர்கள் கடத்தப்பட்டு அங்கே கொண்டு போகிறாங்க. என்னத்தை வந்து நீங்கள் பாதுகாத்துட்டீங்க? நீங்கள் இந்தியாவை வந்து எங்கே பாதுகாக்கிறீங்க? இப்போ அங்கே போய் நீங்கள் வந்து கட்டி வச்சு செயின் கட்டி போட்டு அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து அனுப்புகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய நாங்கள் வந்து இத்தனை இன்ச்சு பிரதமர் நீங்கள் தானே சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? இந்தியர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? ஒரு பாதுகாப்பற்ற ஒரு போக்கு, மிக மோசமான ஒரு சூழலை தான் அவங்க வந்து உருவாக்கிட்டு இதை திசை திருப்பதற்கு அவர் சொல்கிறாரு, சுப்ரமணியன் சார் சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு தொடங்கும் பொழுது இந்த மாதிரி கூச்சல் குழப்பத்தை உருவாக்குறாங்க. இதை விட வந்து ஒரு இழிவான ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. இவ்வளவு மோசமான ஒரு இழிவான அவமானப்படுத்துகிற வார்த்தையை சொல்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? நீங்கள் வந்து மும்மொழி பிரச்சனை இருக்கா இல்லையா? நிறுத்தி வச்சுக்கிற பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இல்லாமல் போய் பிரச்சனை பண்ணுறாங்களா? எது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைன்னு தெரியாதா? அவ்வளவு மோசமாக இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கான அல்லது தென்னிந்தியாவுக்கான ஒரு பாகுபாட்டை வந்து தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிற போது அதை எதிர்த்து பேசுறதுக்கு தானங்க மக்கள் வந்து வாக்களித்து அனுப்புகிறாங்க. சும்மா போங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இவங்க தான் சொன்னாங்க போய் பக்கோடா சாப்பிட போகிறாங்கன்னு, இவங்க தானே சொல்கிறாங்க. இப்போ பக்கோடாவை சாப்பிட்டாங்க, இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்க வச்சுருக்காங்கல்ல. அவர் எவ்வளோ மோசமான ஒரு வார்த்தை சொன்னால் அவர் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. செல்வம் குறுக்கிட்டார். செல்வம் ஒரு நிமிஷம். அதாவது என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் வன்னியரசு அவங்க சொன்னாங்க, அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்
சொன்ன காலம் வந்து காங்கிரஸ் கட்சியை குறிப்பிட்டு நீங்க அதை வந்து ரொம்ப லாபகமா போய் அதை ஒன்றிய அரசுன்னு மறுக்காதீங்க. ஒரு நிமிஷம். இன்னொன்னு, நீட் வந்து கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் திமுக அரசின் காலத்துல. அதையும் கொஞ்சம் தயவுசெய்து குறிச்சுக்கிடுங்க. இலங்கையில தமிழர்கள் தமிழ் மீனவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னீங்க. இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் பேர் கொல்லப்பட்டதை என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் உணர்வால் ஒன்றுபட்டு உணர்வால இலங்கை தமிழர்கள் மீது அதிக அக்கறை உள்ள அண்ணன் வன்னியரசு அவர்களே நீங்க மறந்துடாதீங்க. அதனால தயவு செய்து தேவை. உங்க தொடர்பு மீண்டும் துண்டிக்கப்பட்டிருக்க வன்னியரசு, அதுக்கு உங்க பதில்? அது நண்பர் வந்து செல்வம் சொல்கிறது வந்து என்னென்னா, இப்போ எடுக்கிற இந்த பிரச்சனையை எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. இப்போ ஈழ பிரச்சனையை வந்து அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. ஒரு அரசு, இந்திய ஒன்றிய அரசு முடிவு எடுக்குது. அந்த ஒன்றிய அரசு வந்து அதற்கு எதிராக எப்படி போராட்டங்கள் நடத்தப்பட்டது, அவரே அந்த போராட்டத்தில் கலந்துருப்பார். தமிழ்நாடே போராட்டத்தில் கலந்துருந்தது. அன்றைக்கி அவர் வந்து பாஜகவில் இல்லை, அவர் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்தார். அவங்க எல்லாருமே போராட்டத்தை முன்னெடுத்தவங்க தான். அதனால் வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்ப வேணாம். புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது அது குறித்த விவாதத்தில் அது பேசுகிறாரு. காங்கிரஸாக இருந்தாலும் காங்கிரஸுக்குள்ள ஊடுருவி இருக்கிற சனாதனிகளுக்கு எதிராக தான் அவர் பேசுகிறாரு. இந்து ராஷ்டிரத்துக்கு எதிராக தான் பேசுகிறாரு. சாவர்கர் எதிராக தான் பேசுகிறாரு. அதனால அவர் காங்கிரஸில் ஏற்கனவே சொல்லிட்டு இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி கூட சொல்கிறாரு. இன்னைக்கு முழுமை என்ன சொல்றாரு? காங்கிரஸ் இருங்க காங்கிரஸ்குள்ள காங்கிரஸ்குள்ள இருக்கிற ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரா இல்லையா? இன்னைக்கு காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் காரங்க ஊடுருவி இருக்காங்களா இல்லையா? எவ்வளவு பேரை நம்ம சொல்ல முடியும்? அதனால அன்னைக்கு அம்பேத்கர் சொன்னது கோட்பாட்டு அடிப்படையில் சொன்னது, எந்த கட்சியும் சொல்லல, கோட்பாட்டு அடிப்படையில் பேசினது. அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் 5-6 மாத காலத்தில் ஜூன் மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் அதிர்வுகள் ஏற்பட போகுது. அதையெல்லாம் இவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். அன்னைக்கு அண்ணன் வன்னியரசு நானும் இதே இந்த விவாதங்கள் கலந்து கொள்ளும் போது எங்களுடைய வாதங்கள் எந்தெந்த திசைகளிலே அமையும் என்பதை காலம் தீர்மானிக்கும். அதனால தயவுசெய்து அண்ணன் வன்னியரசு அவர்களே, உங்கள் உணர்வுகளை திமுகவிற்காக கொஞ்சம் சுருக்கி கொள்ள வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும். திமுக உணர்வும் விடுதலை சிறுத்தைகள் உணர்வும், திமுக உணர்வும் சமூக நீதியின் உணர்வும், அல்லது திமுக உணர்வும் என்னை போன்ற விடுதலை சிறுத்தைகள் உணர்வும், எல்லோருக்கும் சமூக நீதி, தமிழ்நாடு, மாநில உரிமை, சுயாட்சி, எல்லாத்துக்கும் இந்த உணர்வு தான் ஒன்று இருக்கு, தனித்தனி இல்லை. பேசலாம்.